ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஓபிஎஸ் அணியோட திரு மருது அழகராஜ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நம்ம பேசலாம். வணக்கம் சார். முடிவுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியா முடிவு எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு முடிவு அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தினுடைய முடிவு, நான் உங்களோடு பல விவாதங்களில் கலந்து கொள்கிற போது நான் முன்வைத்த கருத்து இன்றைக்கு ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கு கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரகசியமாக எடப்பாடியினுடைய புகைப்படத்தை பார்த்து நன்றி சொல்வார். காரணம், தன் கட்சியையும் உடைத்து கூட்டணியையும் குலைத்து தொடர்ந்து நமக்கு இப்படி ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய எடப்பாடி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்து மனதுக்குள்ள நிச்சயமா திரு மு.க. ஸ்டாலின் சொல்லுவார்ன்றதை நான் நம்புறேன். இந்த தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது மட்டுமல்ல, இந்த தேர்தலுக்கு 6 மாதம் 1 வருடத்திற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் தனது கூட்டணியை பலப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விஸ்தாரம் செய்திருக்கிறது. சீட்டே இல்லாம மக்கள் நீதி மையம் திரு கமலஹாசனை உள்ள கொண்டு வந்து இருக்கிற கட்சிகளையும் தக்க வைத்துக் கொண்டு இன்னும் பல கட்சிகளையும் ஒன்று சேர்த்து தன் கூட்டணியை பலப்படுத்தி கையிலே அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தன் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி இருக்கணும், இன்னொன்று தனது கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தக்க வைத்து கூட்டணியை பலப்படுத்தி ஆளும் அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு பல வியூகங்களை வகுத்திருக்க வேண்டும். இந்த தலைமை பண்போ தகுதியோ அறிவோ ஆற்றலோ திறமையோ எடப்பாடியிடம் இல்லை. அதனால் அவரால் அதிமுகவை வெற்றி பாதைக்கு திருப்ப முடியாது. 9 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமியாக பதவி உயர்வு பெறுவார். இந்த இயக்கத்தை வெற்றியை நோக்கி வழிநடத்தக்கூடிய வல்லமையும் திறமையும் எடப்பாடியிடம் இல்லை என்பதை நாம் சொல்லிக்கொண்டு இருந்தோம். அதுதான் இப்பொழுது தீர்ப்பாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இப்ப நீங்க முன்வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள ஏற்பட்டிருக்க பிளவு அப்படின்றது முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொதுவா ஒருவேளை பாஜக கூட கூட்டணியிலே இருந்திருந்தா இந்த அளவுக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்காதோ? அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் ஃபேவரா, அதிமுக கொஞ்சம் ஃபேவரா வந்திருக்குமோ? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மூர்க்கத்தனமான வெற்றிக்கு ஒரு மூக்கணாங்கயிறை போட்டிருக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியோடு கூட்டணியை இவர் தொடர்ந்து கொண்டுதானே இருந்தார். இங்கிருந்து டெல்லிக்கு சென்று பிரதமருடைய வலப்பக்கத்தில் உட்கார்ந்து என்டிஏனுடைய கூட்டணி கூட்டத்திற்கு முதல் கூட்டத்திற்கு போய் பிரதான தலைவராக உட்கார வைக்கப்பட்டவர் எடப்பாடி தானே. தென் மாநிலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் அந்த அளவுக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்படி போய் உட்கார்ந்தவர் எதற்காக அப்படி யூட்டர்ன் போட்டு திரும்பி வந்தாரு? அதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதவாத அரசியல் அவருக்கு தெரியாதா? அதுவரை பாரதிய ஜனதா கட்சி தங்கள் மீது ஆளுமைத்தனத்தோடு நடந்து கொள்கிறது, பெரியண்ணத்தனத்தோடு நடந்து கொள்கிறது என்பதெல்லாம் தெரியாதா? ஆனால் அவையெல்லாம் காரணம் அல்ல. நான் நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறைமுகமாக எடப்பாடிக்கு அச்சுறுத்தலோ அல்லது அழுத்தமோ தரப்பட்டிருக்கும். அவர் மீதான ஊழல் வழக்குகள், அவர் மீதான கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகள், இவையெல்லாம் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இப்பொழுது எடப்பாடியை சுற்றி எந்த வழக்கும் இல்லை. ஒரு வழக்கு சம்பந்தி மீதான 4800 கோடி ரூபாய் டெண்டர் வழக்கு கூட டெல்லிக்கு போனது. அதனை திராவிட முன்னேற்ற கழகமே திருப்பி நாங்களே விசாரிக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம், அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அதனால் தாங்களே விசாரித்துக் கொள்ளுகிற வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டோம். இப்பொழுது நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்து விட்டோம், அதனால அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி டெல்லிக்கு கொண்டு போன வழக்கை அவர்கள் திரும்ப பெற்று வந்து விட்டார்கள். இப்பொழுது எடப்பாடியை சுற்றி அலையடிக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களும் திமுகவின் எல்லைக்குள், திமுகவின் அதிகார வரம்புக்குள் வந்துவிட்டது. எனவே திமுகவிடமிருந்து கிடைத்த அச்சுறுத்தல் அல்லது ஆளுமை அல்லது மிரட்டல் ஏதோ ஒன்று, அதனுடைய காரணமாகத்தான் இருந்த கூட்டணியை உடைத்தார். அதுபோக அனைத்து இந்திய அண்ணா திமுகவிலே பிளவுற்று போன சக்திகளை ஒன்றுபடுத்தி ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் அவர் தவிர்த்தார். ஆக நிச்சயமாக இவை இரண்டும் அதிமுகவை அதல பாதாளத்தில் தள்ளும் என்று தெரிந்துதான் எடப்பாடி இதை செய்தார். இதற்கு காரணம் அவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய திரைமறைவு ஒப்பந்த அரசியலாகத்தான் இருக்கும் என்பதை தொண்டர்கள் பலகாலமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு தொண்டர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். இல்லை, ஓபிஎஸ் அணி இருக்கிற பாஜக கூட்டணியில், பாஜக கூட்டணிக்குமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில், டிடிவி தினகரன் தேனியில், அவங்களுமே பின்னடைவில் தானே இருக்காங்க. என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அதிமுக ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் அது வென்று காட்ட முடியாது. எடப்பாடியால் இந்த கட்சியை வெற்றிகரமான வழியிலே வழிநடத்த முடியாது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் போட்டி எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை இப்பொழுது கூட நான் பார்த்தேன்,
எதிர்த்து போட்டிட்டு இருக்கக்கூடிய நவாஸ் கனி 60,000 ஓட்டுகள் வாங்கி இருக்கிறார். இவர் 42,000 ஓட்டுகள் வாங்கி 18,000 வாக்குகள் குறைவாக பெற்றிருக்கிறார். 1.5 லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் 9 லட்சம் வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. முடிவுகள் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதுதான் ஜனநாயகம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன், தனிமனித தலைவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய தியாகம் அல்லது அவர்களுடைய பெருமை, இவற்றை விட அரித்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய கூட்டணி பலமானது. ஆமா, நிச்சயம். ஒரு மிகப்பெரும் தலைவராக இருந்தால் கூட நல்ல கோயம்புத்தூர்ல தோத்தார். ஆமா, ஒரு நல்ல தலைவர் தானே. திமுக பாஜக கூட்டணி இங்க வெற்றி. ஆக நீங்கள் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருந்தாலும், புகழ் வாய்ந்த தலைவர்களாக இருந்தாலும், செங்கோல் பிடித்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதலமைச்சராக இருந்தாலும், இந்த அரித்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய கூட்டணி கணக்குகளிடையே நீங்கள் சில நேரம் தலைகுனிய வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதைத்தான் இன்றைக்கு முடிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்களிடம் கடுமையான கோபம். 3 ஆண்டு கால ஆட்சிக்கு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டாங்கன்னா அதை விட தப்பு எதுவும் இருக்க முடியாது. நம்ம நல்ல ஆட்சி நடத்தணும், அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்று திமுகவோ அதனுடைய தலைமையோ கருதினால் அதை விட முட்டாள்தனம் இருக்க முடியாது. இந்த வெற்றி என்பது திமுகவினுடைய அரசியல் நிர்வாகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இல்ல, திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி இல்லை அப்படின்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம்ல. திமுகவின் மீது மிகப்பெரும் அதிருப்தியை அவர்கள் அமைத்திருந்த கூட்டணி சரிப்படுத்தி விட்டது. எதிர்க்கட்சியாகிய அண்ணா திமுகவினுடைய பிளவு திமுகவினுடைய பலவீனங்களை மறைத்து வெற்றியை பரிசாக தந்திருக்கிறது என்றுதான் திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கடந்து நமக்கு நல்லாட்சிக்கு கொடுத்த சான்றிதழ் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் அதற்கான பலனை 2026 எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் சொல்வது ஒன்றுதான், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் நிர்வாகம், சாதுரியம், கூட்டணி கட்சிகளை தக்க வைத்த அந்த ஆளுமை, தாயுமானவ பண்போடு விட்டு கொடுத்து, காங்கிரஸுக்கு எல்லாரும் குறைச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதே சீட்டு என்ன போன முறை என்ன கொடுத்தாங்களோ அதே ஸ்டேட்டஸ் 2026 காங்கிரஸ் தன்னோடு இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். காரணம், சிறுபான்மை மக்கள் திமுகவை நம்பி வாக்களிப்பதை விட காங்கிரசுக்காக வாக்களிக்கக்கூடியவர்கள் அதிகம். அதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ஒரு கேள்வி வருது. என்னன்னா, முதல்ல பெருவாரியா அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்பட்ட விஷயம், அனைவருமே அது வந்து தொடர்ச்சியா எழுதிட்டு வந்த விஷயம்தான், கூட்டணி அமைப்பதிலேயே கோட்டை விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அவர் கூட்டணி அமைப்பதில் கூட்டணி இருந்ததை அவரே உடைத்து நொறுக்கி விட்டார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இயற்கையாகவே இந்த கூட்டணி அமைந்தது. இல்ல பாமகலாம் உள்ள வரது மாதிரி இல்ல ஆரம்பத்துல பேச்சு வந்தது. இதே ஒண்ணுங்க, இவர் இந்த கட்சியை ஒரு வாக்கில் இருவர் தேர்வு என்று சொல்லி உட்கட்சி தேர்தலை நடத்தி அதிமுகவை கட்டுக்கோப்போடு உருவாக்கினார் அல்லவா? ஆமா. அப்படி உருவாக்கிய அதிமுகவை ஒற்றுமையோடு ஒரு வைத்திருந்தார். இவரிடம் வந்து எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? 2019 என்ன பண்ணாங்க? 2000 அமித்ஷா டெல்லியிலிருந்து வந்து அதிமுகவோடு கூட்டணி பேசி ஒரு சொற்ப இடங்களைத்தான் பாஜகவுக்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்தது. ஆக ஆளுமையோடு இருந்த கட்சியை இவரே உடைத்து அந்த இடத்திற்கு அதிமுகவை, பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய காரியத்தையும் இவர் 2 விஷயத்தை செஞ்சிருக்கார். ஒன்னு, திமுகவிடம் தோற்றிருக்கிறார், இன்னொன்று அரசியலை பாஜகவிடம் இழக்கக்கூடிய சூழலை உருவாகியிருக்கிறார். ஆக அதிமுகவுக்கு 2 வகை ஆபத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒன்று, திமுகவிடம் தோற்று போவது, இன்னொன்று தனக்கான தளத்தை, அரசியல் தளத்தை பாஜகவிடம் இழக்கிற சூழலையும் அவர் உருவாக்கி இருக்கிறார். கன்னியாகுமரியில நாம் தமிழர் 3வது இருக்காங்க, அதிமுக 4வது இடம். அது மட்டுமல்ல, இப்ப ஏறத்தாழ ஒரு 10-12 முழுமையாக வருகிற போது நான் பார்க்கிறேன், ஒரு 10-15 தொகுதிகளிலே 2ஆம் இடத்தை அதிமுக இடத்தை பாஜக பிடிக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது. இப்ப நீங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா பாஜக 2ஆம் இடம், தேனியில பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணியில தினகரன். இல்ல, 2ஆம் இடம் அப்படின்றது கூட நீங்க அங்க வந்து கூட்டணி இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நாம் தமிழருக்கும் பின்னாடி போறது அப்படின்றது நம்ம வந்து அதை வந்து எப்படி பார்க்கலாம்? அந்த பாண்டிச்சேரியில பாருங்க 4ஆம் இடம், திருநெல்வேலியில 4ஆம் இடம், கன்னியாகுமரியில நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதிமுக தன்னை இழந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவின் மீது ஒரு சாதிய படலங்கள் பூசப்பட்டு விட்டது. அது கொங்கு மண்டலத்து கட்சி, தென் மாவட்டத்தில் உள்ளவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அம்மாவினுடைய ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், எடப்பாடியினுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் தான் இந்த கட்சியை முன்னணி பிரமுகர்களாக இருந்து வழிநடத்துகிறார்கள் என்கிற ஒரு பரிதாபமான நிலை. அதிமுகவின் மீது இந்த சாதிய படலங்கள், சாதிய குற்றச்சாட்டுகள், இந்த வர்ணங்கள் எல்லாம் பூசப்படாமல் அனைவருக்குமான ஒரு சமத்துவ இயக்கமாக இருந்த கட்சி இன்றைக்கு மிக பெரும் பின்னடைவை அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, தன் உட்கட்டமைப்பையும் இழந்து, நான் சொல்றது புரியுது, தன் உட்கட்டமைப்பை இழக்கிறது. இந்த நிலை உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் என்பது அது 1000 கேள்விகளால் சூழப்பட்ட ஒரு பரிதாபத்தையும் அபாயத்திற்கும் ஆளாகிவிடும் என்று நான் இல்ல. ஓபிஎஸ் அவர் தொடர்பாக நம்ம எடுத்துட்டோம்னா,
இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி அப்படின்னு இருந்தா மீண்டும் கட்சியை மீட்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. இந்த தோல்வி அப்படின்றது ஓபிஎஸ் அவரோட அரசியல் எதிர்காலம் அப்படின்றதுக்கும் பின்னடைவை தானே ஏற்படுத்தும். இதுவரை போட்டியிட்ட எந்த தேர்தலிலுமே தோல்வி என்கிற சொல்லையே எதிர்கொள்ளாத அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தலிலே ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிடுகிறேன் என்கின்ற முடிவை எடுத்த போது எங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் இது ஒரு சரியான சூழலா என்கின்ற ஒரு கேள்விகள் எழுந்தன. அவரை பொறுத்தவரை என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாம் முன்வைத்த அதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு மாறாக ஒரு அரசியல் அபகரிப்பை செய்யக்கூடிய எடப்பாடியினுடைய தவறுகளை நாம் சுட்டிக்காட்டினோம், எடுபடவில்லை. அதனை மக்கள் மன்றத்தில் முறையிடுவோம், மக்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் களத்தில் இறங்கினார். இன்றைக்கு முடிவுகள் தொடக்கத்தில் பின்னடைவாக இருக்கிறது. அது எந்த முடிவாக வந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை அவர் ஜனநாயக தேர்தலிலே போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து ஒன்றை அவர் உணர்த்தி இருக்கிறார். அவரும் ஒரு அரசியல் புரிதல் அவருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக நீங்க என்னதான் தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்தாலும் கூட்டணி என்பது ரொம்ப முக்கியமானது. கூட்டணியை பலமாக கட்டமைத்தால் மட்டும்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் என்கின்ற ஒரு அரசியல் புரிதல் அவருக்கும் ஏற்பட்டுவிடும். ஆக எதிர்காலத்திலே அதிமுக ஒன்றுபடுகிற போது இவையெல்லாம் ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், 4-5 பேர் வந்து ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற பேர்ல பன்னீர்செல்வம் அந்த மாதிரிலாம் வேட்பாளர்கள்லாம் நின்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது என்னை பொறுத்தவரை ரொம்ப மலிவான யுக்திகளை, மிக மலிவான யுக்திகளை யார் அதை முன்னெடுத்து அதனை யாரு செய்தது? எடப்பாடியினுடைய தென் மாவட்ட ஏஜெண்டாக இருக்கக்கூடிய திரு உதயகுமார் தான் அதை செய்தார். இதில் என்ன இருக்குது? அவர் தான் அந்த ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து போட்டு மலிவான யுக்திகளை கையாண்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கினால் இவருக்கான வெற்றி வாய்ப்பை தடுத்து விடலாம் என்றெல்லாம் ஒரு பல கணக்குகளை போட்டார். ஆனால் அதையெல்லாம் கடந்து கூட அவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நிலை எனக்கு வந்து விட்டதே என்கின்ற வருத்தம் அவருக்கு நிறைய இருந்தது. ஒரு புதிய சின்னம் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். யாரையும் தடித்த வார்த்தை கொண்டு தாக்காமல் பண்போடு அரசியலிலே மக்களிடம் தனக்கான வாய்ப்பை தாருங்கள், எனக்கு தீர்ப்பு கொடுங்கள், நான் அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், பின்னடைந்து கிடக்கக்கூடிய ராமநாதபுரம் சீமைக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் என்று அவர் கேட்டார். 3 முறை செங்கோல் பிடித்த முதலமைச்சராக இருந்த நான் நாடாளுமன்றத்திற்கு நிற்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் எப்படி விருதுநகரில் அவர் தோற்று போனதற்கு பிறகு நின்றார். ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை எந்த தேர்தலிலும் தோற்கவில்லை. தன் கட்சியினுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக ராமநாதபுரத்திலே போட்டியிட்டார். இன்னும் சொல்ல போனால் ராமநாதபுர சீமை என்று சொன்னால் இது காலம் வரை மதமும் சாதியும் அங்கே முன்னிற்கும். மதத்தை முன்வைத்து அரசியல் நடக்கும், சாதியை முன்வைத்து அரசியல் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே 2 குருபூஜை நடக்கக்கூடிய ஒரு சூடான தட்பவெப்பநிலை உள்ள பூகோளம் ராமநாதபுர சீமை. அங்கே அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வதற்கான ஒரு சமாதான தூதுவனாக நான் இருப்பேன். என் முதிர்ந்த அரசுகளை நான் இதுகாலம் வரை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிமுகவிற்கும் செய்த தொண்டுகளை நீங்கள் அறிந்தவர்கள், எனக்கே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று தான் அந்த சந்தர்ப்பத்தை மக்களிடம் கேட்டார். அது சந்தர்ப்பம் தடுப்படுமா மறுக்கப்படுமா என்பது இன்னும் சில நேரங்களுக்கு பிறகு தெரிந்துவிடும். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் மக்களிடம் மிக பண்போடு அணுகினார். மக்கள் ரொம்ப அவர் மீது அன்பாக இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய வெற்றியை கூட இந்த கூட்டணி கணக்குகள் வேண்டுமானால் ஒருவேளை தடுக்கலாம். ஆக என்ன முடிவு வருதுன்னா, நீங்க எவ்வளவு தனிப்பட்ட செல்வாக்கு படைத்தவராக இருந்தாலும் கூட்டணி என்பது ஒரு பலமாக அமைந்து விட்டால் அது நமக்கு அரசியல் நெருக்கடிகளை தந்துவிடும் என்பதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டுமல்ல எடப்பாடிக்கும் இது உணர்த்துகிற தேர்தலாகத்தான் அமைந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மத்தியில் வர முடிவுகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மத்தியில் என்னை பொறுத்தவரை 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி மீது அவங்க நிர்வாகத்தின் மீதான கோபம், அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பின் மீதான கோபம், இவையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தலிலே அவர்களுக்கு கடந்த காலத்தை போல எளிமையாக அதிகாரத்தை தூக்கி கொடுத்து விடாது. ஒரு மிக பெரும் நெருக்கடிகள் உருவாகக்கூடும். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒருவேளை அதிகாரத்தை தக்க வைக்க முடியும் என்றுதான் நான் நம்பினேன். அந்த என் எதிர்பார்ப்பு, எனக்குள் இருந்த நம்பிக்கை சரியாகத்தான் இருக்கிறது என்று நான், ஏன்னா அது பிரதமருடைய பிரச்சாரங்களிலே கூட ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு இயக்கம் தான் செய்த சாதனைகளை முன்வைத்து வளர்ச்சி அரசியலை பேசுவதற்கு மாறாக வேறு வகையான அரசியல் சென்றது. தென் மாநிலத்திலே முன்வைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் பேச்சுக்கள் வேறு மாதிரி இருந்தது. அதுவே அப்படியே வட மாநிலங்களுக்கு போகிற போது வேறு மாதிரி இருந்தது. ஆக பார்த்தீங்கன்னா சொன்னா அவர்கள் கவர்னன்ஸை விட அரசியலை அதீதமாக முன்வைத்து அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டிய ஒரு போராட்டத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிந்தது. அதனால இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியோடு தான் பாஜக தன் அதிகாரத்தை ஒருவேளை தக்க வைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் அப்படின்றது கொஞ்சம் முன்னிலையில் இருக்க மாதிரியான தகவல்கள் வருது. அது மாதிரி பாஜக கூட்டணியில் தர்மபுரி தொகுதியில் வந்து பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட வெற்றி அதிமுகவுக்கு அதிமுகவை நோக்கி ஏதாவது கேள்விகளை எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் பாஜக எங்கேயும் முன் செல்றதாக தெரியவில்லை. அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவினுடைய கூட்டணியில் அதிமுக எங்கேயும் முன்னிலை வகிப்பதாக தெரியவில்லை. அங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவருடைய மகன் வந்து விருதுநகர்ல முன்னிலை எடுத்திருப்பதாக தெரிகிறது. அது இன்னும் பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியிலே ஒன்று, பாஜக கூட்டணியில் ஒரு கட்சி, 2 கட்சிகள். நான் 2 பேருக்கும் எதை விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னா, திரு விஜயகாந்த் அவர்களுடைய மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருந்த அபிமானம், அவருடைய மரணம் ஏற்படுத்திய மக்களிடம் வருத்தம், அந்த சோகத்தில் ஒரு பிள்ளை அவருடைய மகன் வந்து நிற்கிற போது நம்ம மக்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஈவிரக்கம் பார்க்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் அவருக்கு கொஞ்சம் கூடுதலான அவருக்கு வாக்கு செலுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுபோல அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவியை வந்து அவர்கள் அரசியலை தருமபுரியிலே முன்னெடுத்த விதம், ஒரு இணக்கமான அரசியலுக்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அடிப்படையில் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அவர்கள் அணுகிய விதம் சாதியை கடந்து. ஏன்னா 2014 ஜெயிக்கும் போது கன்னியாகுமரியிலே மதம் ஜெயித்தது, தருமபுரியிலே ஜாதி ஜெயித்தது என்று சொன்னார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த முறை தருமபுரியிலே பாமக நிறுவனருடைய மருமகளாக, அன்புமணி ராமதாசருடைய மனைவியாக, ஒரு பெண்ணாக அவர் தன் மகளோடு சேர்ந்து வாக்கு சேகரித்த விதமும், குறிப்பாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களை அவர் அரவணைத்து அவர்களிடம் வாக்கு கேட்ட விதமும் அவர் மீது ஒரு கரிசனத்தை உருவாக்கி இருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று விருதுநகரிலே ஈவிரக்கம், சிம்பத்தி. இன்னொன்று ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நம்ம நினைச்ச அரசியலுக்கு மாறாக, குறிப்பா பாமகன்னு சொன்னா ஒரு சாதி கட்சி என்று நாம் நினைத்தோம். ஆனால் இவர் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒருவாக இருக்கிறாரே, ஒரு சமாதான தூதுவராக செயல்படுகிறாரே என்கின்ற ஒரு நல்லெண்ணம் அவர் மீது தருமபுரியிலே எதிரொலித்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அது ஒரு நல்ல முடிவாகத்தான். இல்ல, தருமபுரி விருதுநகர் குறித்து வந்து நீங்க சொன்னீங்க. அந்த வகையில தேனியில டிடிவி தினகரனுக்கும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சவாலா இருந்த விஷயம் என்னன்னா, 2 விஷயம் தான். அங்கே ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் எந்த விதத்திலும் வெற்றி பெறுவதற்கு விட்டுவிடக் கூடாது என்பதிலே எடப்பாடிக்கும் எடப்பாடியினுடைய திரைமறைவு கூட்டாளியான திமுகவுக்கும் ஒரு இணக்கமான அரசியல் நடந்ததை நாங்கள் எங்கோ களத்திலேயே பார்த்தோம். பல இடங்களிலே பார்த்தால் எங்களுக்கு போடாட்டினாலும் பரவாயில்ல, ஓபிஎஸ்க்கு போட்டுறாதீங்க. அதே போல அதிமுக. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி திரு உதயகுமாருடைய வேலையே அங்கே அதுதான் நடந்தது. அதுபோல தேனியிலே தங்கம் ஜெயிச்சா கூட பரவாயில்லைங்க, டிடிவிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ற ஒரு அரசியலை ஒரு திரைமறைவு கூட்டணி, ஏற்கனவே திரைமறைவிலே ஒரு மிகப்பெரும் கூட்டணி பல வருடங்களாக இருக்கிறது. அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு பெரிய அரசியல் கூட்டணி திரைமறைவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க எடப்பாடி மீது எந்த வழக்கும் கிடையாது. அவர் மீது நாங்க ஆட்சிக்கு வந்தா 90 நாள்ல ஜெயில பிடிச்சு போடுவோம், மந்திரிகளை பூரா உள்ள பிடிச்சு போடுவோம், நிலக்கரி காணாம போச்சு, ஸ்மார்ட் சிட்டில ஊழல், 4800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு, கொடநாட்டுல கொலை கொள்ளை அப்படின்லாம் சொல்லி பார்த்தா 90 நாள்ல மொத்த மந்திரியும் உள்ள இருப்பாங்கன்ற மாதிரி பேசிய திமுக இதுவரை எடப்பாடியையும் அவர் தரப்பையும் பொத்தி பாதுகாக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே ஒரு உடன்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு உள் உடன்பாடு ஒன்று தேனியிலும் சரி ராமநாதபுரத்திலும் ஏற்பட்டது. அதுவும் இந்த பின்னடைவுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இறுதியா நீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த தேர்தலை முன்னிட்டு நீங்க வந்து ஓபிஎஸ் அணியில இருப்பவர் அப்படின்றதை தாண்டி நிறைய விஷயங்கள் எழுதக்கூடியவர், பொதுவாக அரசியலை வந்து கவனிக்கக்கூடிய, அதாவது பலதரப்பட்ட விஷயங்கள் அனைவற்றையும் வந்து அரசியல் சார்ந்து வந்து கவனிக்கக்கூடியவர். நீங்க இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆருக்கு ஏறத்தாழ 12 வருஷம் ஆசிரியர். அதுக்கு பிறகு நமது அம்மா அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான நமது அம்மாவுக்கு 5 வருடம் ஆசிரியர், 5.5 வருஷம். ஏறத்தாழ 18 வருடங்கள் என்னுடைய எழுத்தையும் பேச்சையும் நான் அதிமுகவுக்கு ஒப்படைத்தவன். குறிப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உரை தயாரிக்கக்கூடிய ஒரு உரையாசிரியராக நான் பல வருடம் இருந்திருக்கேன். அதிமுகவினுடைய கொள்கை வரைபாடுகளை உருவாக்குனதுல இருந்து சமீபத்தில் நீங்க ஒண்ணு வேண்டாம், இந்த பொதுக்குழு கலவரம் நடத்தப்பட்ட பொதுக்குழு வானகரத்தில் நடந்ததே, அந்த பொதுக்குழுவுக்கு எழுதப்பட்ட 23 தீர்மானங்களையும் எழுதுனது நான் தான். அந்த 23 செல்லாது எந்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்ட எழுந்து ரத்து செய்யப்படுகிறது என்று சொன்னாரே, அந்த மொத்த தீர்மானங்களையும்
காலையில் தொடங்கி இரவு வரை எழுதி முடித்து 2 பேரிடமும் ஓபிஎஸ் அவர்களும் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டார், எடப்பாடியும் கையெழுத்து போட்டார். ஆனால் அடுத்த நாள் காலையில் இது ரத்து செய்யப்பட போகிறது, அங்கே கலவரம் நடக்கப் போகிறது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்காக உழைத்தவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதிமுகவினுடைய இந்த நிலையை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். ஜனநாயகத்திலே அதிமுக போன்ற ஒரு இயக்கம் பலமாக இருக்க வேண்டும். பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கம் ஏழைகளுக்கு சொர்க்கம் என்று சொல்லி தொடங்கினார். இடஒதுக்கீடா அதிமுகவை நீங்கள் தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது. மக்கள் நலத்திட்டங்களா, பிள்ளைகளுக்கு ஓட்டுற சைக்கிள்ல இருந்து மரத்தடி வகுப்புகளை மடிக்கணினி வகுப்புகளாக மாற்றிய லேப்டாப் திட்டத்திலிருந்து எடப்பாடியினுடைய இந்த 4 வருட ஆட்சியில் கூட ஊழலை தவிர்த்து விட்டு பார்த்தால் அவர் ஆட்சியை நடத்தியதிலே பல நல்ல விஷயங்கள் நடந்தன. நீட்டுன்னு சொல்லக்கூடிய 7.5க்கு அதை சமன் செய்வதற்கு, அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பதற்கு அவர் கொண்டு வந்தார் பாருங்க 7.5. இந்த 7.5க்கு அந்த 7.5 இடஒதுக்கீடு, அரசு பள்ளிகளே, அரசு கல்லூரிகளிலே மருத்துவக் கல்லூரிகளில் ஒதுக்கீடு கொண்டாங்க அரசு மாணவர்களுக்கு. ஆக எத்தனையோ குடிமராமத்து பணிகள், எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அனைத்திந்திய அண்ணா திமுக தொடங்கப்பட்டு 50 வருடங்கள் பொன்விழாவை கடந்து அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு பொற்கிளிகள் கொடுத்து பாராட்டி, தியாகம் செய்தவர்கள், உயிர் கொடுத்தவர்கள், உழைத்தவர்களை எல்லாம் பாராட்டி மகிழ்ந்து இந்த இயக்கத்தை பலப்படுத்துகிற நேரத்தில் நல்லா இருந்த கட்சியை உடைச்சு 1-2 சுக்காக்கி 2-3 சுக்காக்கி இன்றைக்கு இந்த கட்சியை முட்டுச்சந்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதற்கு காரணம் எடப்பாடி என்பவருடைய தனிப்பட்ட அரசியல் அதிகார பித்து வெறி. அதை அவர் திருத்தி கொண்டு நம்மை ஆளாக்கிய இந்த கட்சி நல்லா இருக்கணும், நமக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அனைத்து அரசியல் கட்சிகளிலும் அடுத்த தலைமுறை அரசியல் தொடங்கிவிட்டது, உதயநிதி வந்தாச்சு, அன்புமணி ராமதாஸ் வந்தாச்சு, வைகோவினுடைய மகன் வந்தாச்சு, அடுத்த நடிகர் விஜய் வர்றாருன்னு சொல்றாங்க. ஆக இளம் தலைமுறை அரசியல் தொடங்கிவிட்ட காலத்தில் 50 வருஷத்தை கடந்த ஒரு அதிமுகவுக்கு ஒரு இளம் ரத்தங்களை, ஒரு உத்வேகத்தை கொடுத்து அடுத்த தலைமுறையிடம் இந்த கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று உண்மையாகவே மனப்பூர்வமாக இந்த கட்சியை எடப்பாடி நேசிப்பவராக இருந்தால் இதுவரை அவர் செய்த அரசியல் அபகரிப்பை நிறுத்திவிட்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ஒன்று சேர்த்து மீண்டும் இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு அவர் முன்வர வேண்டும். அவரை சார்ந்திருப்பவர்கள் எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய பணத்தை கழித்து விட்டு பார்த்தால் அவர் யார்? ஒன்று கிடையாது. அறிவு, ஆற்றல், திறமை, வசீகரம் அல்லது அரவணைத்து அனைவரையும் கொண்டு செல்லக்கூடிய தாயுமானவ குணம் இவை எதுவுமே இல்லை. அவர் 4.5 வருஷம் சம்பாரிச்சு நிறைய பணம் வச்சிருக்காரு. இதைத்தான் தலவாய் சுந்தரம் சொன்னார் அவர் பேட்டியிலேயே. அவர் தானங்க தேர்தலுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும், அவர்கிட்ட தாங்க பணம் இருக்கு. அவர் என்ன செய்தார்? இந்த தேர்தலை பார்த்துருக்கலாம் நீங்க. கட்சிகளை செல்வாக்கு படைத்தவர்களை வேட்பாளராக நிறுத்துவதற்கு பதிலாக மண் விற்கிறவன், மணல் விற்கிறவன், கான்ட்ராக்டர் இவனெல்லாம் கூட்டு தேர்தலை நிறுத்தி அதிமுகவை அடுத்தடுத்த நிலையிலே அழித்து கொண்டிருக்கும் எடப்பாடி தன்னை திருத்திக் கொண்டு, அதாவது எல்லா மனிதர்களும் அரசியலில் சில காலங்களிலே தவறு செய்வார்கள். அன்றைக்கு இந்த நாட்டினுடைய அசைக்க முடியாத தலைவியாக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கூட தான் தோற்று ரேபரில் தோற்று சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போனது மட்டுமல்ல, தான் கொண்டு வந்த அவசரகால சட்டங்கள் தான் அவசரகால நிலையை நாட்டுக்கு கொண்டு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தனுடைய விளைவுதான் காங்கிரசின் பேரழிவுக்கு காரணம். சிண்டிகேட், இண்டிகேட், பிரமானந்த ரெட்டி, டி.கே. பருவா, பெருந்தலைவர் காமராஜர் இவர்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டு படாத பாடுபடுத்திட்டு தான் செய்தது பிழை என்று தெரிந்தவுடன் தன்னை திருத்திக் கொண்டார். அதற்கு பிறகு காங்கிரஸ் வெற்றி பாதைக்கு திரும்பியது. அதுபோல அரசியலிலே தவறு செய்வது இயற்கைதான். அந்த தவறை திருத்திக் கொண்டு நம்மை விட இயக்கம் பெரியது என்ற நிலைக்கு எடப்பாடியும் வர வேண்டும், எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் வர வேண்டும். இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் எதிர்காலம் உண்டு. இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தை அளித்த பாவத்தை எடப்பாடி செய்ததாக கருதப்படும். அவர் தொண்டர்களால் துரத்தி அடிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும். அதனால நான் சொன்ன மாதிரி 9 தேர்தலில் தோக்க வச்சவர் 10வது தேர்தலில் தோக்க வச்சுட்டாரு. இனிமே என்ன இருக்கிறது? எப்படிப்பட்ட இயக்கம்? இந்த இயக்கத்திற்கு ஏன் இந்த நிலை வந்தது? இவர் செய்த தவறுகளை தவிர திமுகவினுடைய பலத்தால் அந்த கட்சி இன்றைக்கு வெற்றி பெறவில்லை. இவர் திமுகவை தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிறார். ஒண்ணு வேணாங்க, கருத்து கணிப்பு பூரா சொல்லுது திமுக பலமா இருக்குங்க, கூட்டணி அதாங்க ஜெயிக்கும் அப்படின்னு தெரியுது. அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆளுங்கட்சி தொடர்ந்து வெற்றி பெறும் என்று அனைத்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லுகிற போது அதற்கு மூக்கணாங்கயிறு போட்டு அதனை தடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இவர் என்ன செய்திருப்பார்? கட்சியை உடைத்திருக்க மாட்டார். குறைந்தபட்சம் கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார். ஆக கூட்டணியில் இருந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு திமுக வெற்றிருக்கக்கூடிய இந்த மொத்த வெற்றிகளும் இந்த அறுவடைகளும் அனைத்திந்திய அண்ணா திமுகவுக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆக அதிமுகவுக்கு வர வேண்டிய பங்கை, அறுவடையை, லாபத்தை
வெற்றிகளை அப்படியே திமுகவுக்கு தாரை வார்த்த பாவத்தை எடப்பாடி செய்திருக்கிறார். இதனை தொண்டர்களும் புரிந்து கொள்வார்கள். காலம் அந்த மாற்றத்தை தர வேண்டும். மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விளங்கல்ல என்று கண்ணதாசன் சொல்லுவான். உங்களோட மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்களை நம்ம அடுத்து வர அதிமுக நிர்வாகிகள் கிட்ட முன்வைப்போம். மருதழகராஜ் சார் இதெல்லாம் சொல்றாரு, உங்களோட பதில் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம். அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.